கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது இன்றைக்கு இந்த நேரங்களிலே கலந்து கொள்ள போகிற சகோதர சகோதரிகள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக நம்முடைய நிகழ்ச்சியானது ஒரு வித்தியாசமான கோணத்திலே வித்தியாசமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது என்று நான் நம்புகிறேன், கிறிஸ்துக்குள்ளாக நம்புகிறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்பிலே புதிய வித்தியாசமான கருத்துக்களை சொல்வதற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வருகிற நண்பர்களுக்கு அது நிச்சயமாய் புரியும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள், தொடர்ந்து கேள்விகளையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்களுடைய விசுவாச கேள்விகளை நீங்கள் தயவாய் கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக உங்களை கவர்ந்திருந்தால், அதாவது கவர்ச்சியின் அடிப்படையில அல்ல, வசனத்தின் அடிப்படையிலே, கருத்துக்கள் அடிப்படையிலே உங்களை கவர்ந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்து மற்றவர்களையும் நீங்கள் இணைத்தால் அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். ஆனபடினாலே நீங்கள் மற்ற நண்பர்களையும் அன்பர்களையும் உற்றார் உறவினர் கிறிஸ்தவர்கள் பாஸ்டர்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லோரையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில இணைத்து நீங்கள் பெற்ற இந்த சத்தியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வழிவகைகளை நீங்களே ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் செய்யலாம். ஷேர் செய்து மற்றவர்களுக்கு அனுப்பும் பொழுது அவர்களும் அதை பார்ப்பதற்கு வசதியா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பங்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் உண்டு என்பதை நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன். நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய வித்தியாசமான தலைப்பில நாம் காரியங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், எல்லாத்தையும் வித்தியாசமான தலைப்பு என்று சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாகவே நான் நம்புகிறது, விசுவாசிக்கிறது, இதுவரைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்திலே பேசப்படாத எழுதப்படாத தலைப்புகளைத்தான் நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். அது நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் நம்பினால் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து எங்களோடு கூட பயணிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக நண்பர்கள் எல்லோரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. இணைந்து கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லோரும் மற்றவர்களையும் இணைக்க நீங்கள் வழியை உண்டாக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்முடைய அரங்கத்திலே மற்ற ஊழியர்களை நாம் கொண்டு வரலாம். இப்பொழுது நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நம்முடைய அரங்கத்திலே இணைய இருக்கிறார்கள். ஆசிரியர் அவர்களை நாம் வரவேற்கலாம். ஐயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஐயா, நன்றி. நம்மோடு கூட பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு. ஆக்சுவலாக இந்த தலைப்பை பற்றிதான ஒரு ஒரு வெளிப்பாடு மற்றவர்களுக்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக விளம்பரங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். நாம் விளம்பரத்திலே கொடுத்திருக்கிறோம். விளம்பரத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்தவனின் பிள்ளை கிறிஸ்தவனா என்ற தலைப்பை நாம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவனுக்கு அந்த பிள்ளை பிறந்து விட்டாலே, கிறிஸ்தவ குடும்பத்திலே அந்த பிள்ளை பிறந்து விட்டாலோ வளர்ந்து விட்டாலோ அந்த பிள்ளையும் கிறிஸ்தவனா என்ற அடிப்படையில இன்றைக்கு நாம் வேத கருத்துக்களை அலசி ஆராய இருக்கிறோம். நிச்சயமாக அந்த கருத்துக்கள் நமக்கு இன்னும் அதிகமாய் கிடைக்க போகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பல காரியங்கள் இன்றைக்கு நமக்கு விவரித்து ஆசிரியர் மூலமாய் நமக்கு சொல்ல போகிறார். நாம் காத்திருப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே காத்திருங்கள். நீங்கள் நிகழ்ச்சியில அட்டன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு பிற்பாடு நீங்கள் வெளியில போயிடாதீங்க. ஏன்னா ஒரு கோர்வையோடு ஒரு தொடர்ந்து கருத்துக்களை நாம் கேட்கும் பொழுது அந்த கருத்துக்களின் கருத்து என்னதென்று நமக்கு புரியும். இடையில நாம் போய்விட்டு பிற்பாடு வந்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு அந்த வார்த்தை தான் சொல்ல தோணுகிறது. நீங்கள் சரியாக நிகழ்ச்சியை கவனிக்கவில்லை என்ற வார்த்தை தான் நமக்கு வருது. அதனால தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் என்ற தினத்தில சொல்ல இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜபத்தை பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லோரும் ஜப சிந்தையில இருக்கலாம். பாஸ்டர் சத்யதாஸ் அவர்களே, நீங்கள் ஜபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இரவு வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நடக்கிறதான இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியை என் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதித்து கொடுக்கொண்டு ஜெபிக்கிறோம். இதுல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் இணையர்களை கர்த்தர் கொண்டு வரண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இதை போதிக்கிறதான உம்முடைய மகனை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை அபிஷேகித்து உம்முடைய வெளிப்பாட்டை அவருக்கு அதிகமாய் கொடுத்து இன்னும் எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய கர்த்தர் கிருபை தர ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவனின் பிள்ளை கிறிஸ்தவன் ஆகுமா என்ற அந்த தலைப்பிலே நாங்கள் கேட்க போகிற இந்த செய்தியை கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அபிஷேகித்து ஆசீர்வாதம் கொடுக்கொண்டமாய் ஜெபிக்கிறோம்.
பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். மியூட். ஐயா, உங்களுடைய செய்தியை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய செய்தியை கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைய தினத்திலே, இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே, இந்த வாரத்தினுடைய 2வது நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியுடைய தலைப்பு, கிறிஸ்தவனின் பிள்ளை கிறிஸ்தவனா. இது ஏதோ ஒரு வித்தியாசமான தலைப்பு போல இருக்கலாம். ஒரு சிலருக்கு இது சாதாரணமான தலைப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. அதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். கிறிஸ்தவனின் பிள்ளை கிறிஸ்தவனா, இதை அறிகிறதுக்கு முன்னாலே யார் கிறிஸ்தவன் என்று தெரிய வேண்டும். கிறிஸ்தவ சபைக்கு போய்விட்டு வந்தாலே கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருந்தாலே கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இருந்தாலே கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலே கிறிஸ்தவன் அல்ல. பைபிளை எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு போனாலே கிறிஸ்தவன் அல்ல. VBS, சண்டே ஸ்கூல், இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் கலந்து கொண்டாலே கிறிஸ்தவன் அல்ல. யார் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலிலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதலிலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்படி என்றால் சீஷர் யார்? இது ஒரு கேள்வி. சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சீஷர் யார் என்பது இது ஒரு கேள்வி. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், 18-19, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று அவர் சொல்லுகிறார். சீஷராக்கி என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வருகிறவர் தான் சீஷர். எப்படி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வர்றது? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கோதேமிடம் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆக மறுபடி பிறந்தால் அவன் சீஷன். சீஷனாகிவிட்டால் அவன் கிறிஸ்தவன். ஜலமாகிய வார்த்தையால் நம்முடைய ஆவியிலே ஆவியானவரை கொண்டு புது சிருஷ்டியாக வேண்டும், ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சீஷனாகிறான். சீஷனாகிறவன் எல்லாருமே கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகின்றன என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆக விசுவாசித்து இருதயமாகிய ஆவியிலே விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆக அப்போஸ்தலர் 2:38 படி தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. ஆக ஞானஸ்நானம் என்பது, தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் என்பது தேவனோடு பண்ணுகிற ஒப்பந்தம், உடன்படிக்கை. அதாவது ஒரு புது பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுகிறது போல நமக்கு தேவனோடு நிச்சயதார்த்தம் பண்ணப்படுகிறது. தேவன் மணவாளன், நாம் மணவாட்டி என்ற ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணப்படுகிறது. ஆக
ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார் என்று அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது. அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிகள். விசுவாசிகள் தான் மனம் திரும்பினவர்கள். விசுவாசிகள் தான் ஜலமாகிய வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தங்கள் ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்கள், புது சிருஷ்டியாய் ஆயிருக்கிறவர்கள். அப்படியானால் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கோ பிறந்த பிள்ளைகள் கிறிஸ்தவன் என்று எப்படி நிர்ணயம் பண்ணுகிறீர்கள்? கிறிஸ்தவன்னா இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, ரட்சிக்கப்படணுங்கிறீங்க, விசுவாசம் வேணுங்கிறீங்க, அவன் சீஷன் ஆகணுங்கிறீங்க, அப்பதான் கிறிஸ்தவன் அப்படின்லாம் சொல்றீங்க. வசனத்தாலே பிறக்கணுங்கிறீங்க, ஆவியில பிறக்கணுங்கிறீங்க, இதெல்லாம் சொல்றீங்களே. அப்படியானால் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கோ பிறந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி கிறிஸ்தவன் என்று எப்படி நிர்ணயம் பண்ணுவீர்கள்? பள்ளிகளில் எல்லாம் போய் எப்படி இந்த பையன் கிறிஸ்தவ பையன் சொல்லி ரெக்கார்டு பண்றீங்க? இது ஒரு கேள்வி. இது எல்லாரும் கேட்கிற கேள்வி, விசேஷமாய் கிறிஸ்தவ வட்டாரம் கூட கேட்கிற கேள்வி. கிறிஸ்தவனின் ரட்சிக்கப்பட்ட நிலைக்கு வராத குழந்தையை, கிறிஸ்தவனுடைய ரட்சிக்கப்பட்ட நிலைக்கு வராத குழந்தையை கிறிஸ்தவன் என்று அழைப்பது தவறுதானே? அப்படி கிறிஸ்தவன் என்று அழைப்பது பொய்யாகுமே. இப்படியும் கேள்வி கேட்கிறார்கள். அப்படியானால் அதனாலே அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையிலே சேர்த்து விடலாமே. ஞானஸ்தானம் கொடுத்து சபையிலே சேர்த்து விட்டால் கிறிஸ்தவன் என்ற பெயர் வந்துவிடும். எங்க போனாலும் தைரியமாய் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம் அல்லவா? பொய் சொல்ற மாதிரி ஆகாதல்லவா? இப்படி பலருடைய கேள்வியாய் இருக்கிறது. விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அடைந்து பெறுவதுதான் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:38, மார்க் 16:16. உண்மை இப்படி இருக்க பாவமறியா பச்சிளம் குழந்தைகளுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பது? பிறந்த பிள்ளைகளுக்கு, பாவம் என்றால் இன்னதென்று தெரியாத பிள்ளைகளுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பது? கடைசி காலத்திலே அறிவு பெருகி போகும் என்று தானியேல் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு பிசாசின் வழியாய் பெருகலாம், தேவனின் வழியாகவும் பெருகலாம். இந்த காலத்திலே பிசாசின் வழியாய்த்தான் அதிகமாய் அறிவு பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவு பிசாசின் வழியிலே பெருகினதுனாலே இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்பிக் கொண்டேதான் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபையிலே சேர்த்து விட்டு அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாமே என்று கேள்விகள் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கும். சிஎஸ்ஐ, கத்தோலிக், லூத்தரன், ஆங்கிலிக்கன், மார்த்தோமா, இப்படி பல சபைகளிலே இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்பாடு இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலை அவமதிக்கிற பிசாசின் செயலாய் இருக்கிறது. இப்படி குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற செயல்பாடு இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலை அவமதிக்கும் பிசாசின் செயலாய் இருக்கிறது. ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் அயனாவரத்தில் இருக்கக்கூடிய திராவிட சமயத்தினுடைய ஆசிரியர், திராவிட சமயம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தேவநாயகம் அவர்களை சந்தித்தோம். ஒரு முறை நாங்கள் சந்தித்த போது குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று அவர் எங்களோடு வாதிட்டார். குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று அந்த திராவிட சமயம் ஆசிரியர், இப்போது தமிழர் சமயம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், தேவநாயகம் அவர்கள் அவரை சந்தித்த போது அவர் அப்படி சொன்னார். குழந்தை ஞானம் நானும் என்னுடைய மனைவியும் சந்தித்தோம். அப்போ கொடுக்கலாம் என்று வாதிட்டார். இது பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாராம். அந்த புத்தகத்தை பாஸ்டர் சுந்தரம் அவர்களிடம், அந்த காலத்தில் வாழ்ந்தவர் பாஸ்டர் சுந்தரம், ஏசிஐ சர்ச், அவரிடம் கொடுத்து இதை வாசித்து பாருங்கள், இதை நான் பிரிண்ட் பண்ணலாம் இருக்கிறேன் என்று இவர் அனுப்பி வைத்தாராம். அவர் பாஸ்டர் சுந்தரம் அங்கிருந்து சொன்னாராம், உண்மையை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், பரவாயில்லை, இதை நீங்கள் வெளியிட வேண்டாம். இதை சொன்னது யாரு? ஏசிஏ
சென்னை மாநகரத்திலே ஒரு பெரிய பெந்தகோஸ்தே சபை, சென்னை மாநகரத்தையே கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிற ஒரு பெரிய சபை. அந்த சபை போதகர் சொல்லுகிறார், குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று அவர் எழுதியிருக்கிறதிலே உண்மை எழுதியிருக்கிறீர்கள், ஆனால் இதை நீங்கள் வெளியிட வேண்டாம், விசுவாசிகள் பின்மாற்றம் அடைந்து போக ஏதுவாக இருக்கும் என்று அவர் சொன்னாராம். இன்றைய தேதியிலே பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் இல்லை. ஆனால் இந்த திராவிட சமயம், தமிழர் சமயம் ஆசிரியர் இருக்கிறார், நானும் இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் இருக்கிறாள். நீங்கள் எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும் சரி, அவரை போய் நீங்கள் விசாரித்து உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரர்களே இப்படிப்பட்ட நிலை என்றால், சாதாரண விசுவாசி குழந்தை ஞானஸ்நானத்தை பற்றி என்ன சொல்லுவான்? ஆவிக்குரிய பெரிய பெரிய ஊழியக்காரர்களே இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால் சாதாரண விசுவாசி என்ன ஆவான்? இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் தயவு செய்து சிந்தியுங்கள். விருத்த சேதனம் 8ஆம் நாளில் கொடுத்ததற்கு அடையாளம் குழந்தை ஞானஸ்நானம் என்கிறார்கள். இதுவும் ஒரு கேள்வி. விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டதல்லவா? 8ஆம் நாளில் கொடுக்கப்பட்டதல்லவா? அப்படி கொடுத்ததற்கு அடையாளம் குழந்தை ஞானஸ்நானம் என்கிறார்கள். ஆபிரகாமிடம்தான் முதலிலே குழந்தை இது விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று முதலிலே வேதத்திலே ஆபிரகாமுக்குத்தான் கட்டளை கொடுக்கப்பட்டது. ஏன் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது? இதை பற்றி யாராவது சிந்திக்கிறார்களா? ஏன் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது? எப்போது அந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது? அப்படி கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின் உடன்படிக்கையினால் பிரயோஜனம் என்ன? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடைசி வசனத்திலே இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு 86 வயசிலே பிறந்தான். 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது 86ல இஸ்மவேல் பிறக்கிறான். அதுக்கப்புறம் 13 வருஷம் ஆகுது. 13 வருடங்களாய் தேவன் ஆபிரகாமோடு பேசவே இல்லை, பேசுறதாக ஒரு வார்த்தையும் இல்லை. 86லிருந்து 99 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நம் தேவன் ஆபிரகாமோடு பேசினதாய் சரித்திரம் இல்லை, எழுதப்படவில்லை. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அப்ப சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற வார்த்தை இப்பொழுதுதான் முதலிலே வேதத்திலே வருகிறது. இதற்கு முன்னாலே எல்லாம் வல்லமையுள்ள தேவன், ஏலோஹிம், ஏலோ, ஏலி இப்படியெல்லாம் இருந்தால் வல்லமையுள்ள 2க்கு மேற்பட்டவர் என்ற அர்த்தத்திலே வருகிறது. அது இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிகமா வல்லமை உள்ளவன் நான். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படி என்றால் நம்முடைய ஆபிரகாம் உத்தமனாய் நடக்கவில்லை தானே? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் நினைத்திருந்தால் உன்னை அவித்து போட்டிருப்பேன், அழித்து போட்டிருப்பேன். ஏனென்றால் உன்னை பற்றி நான் ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறேன், உன்னை பற்றி ஒரு பெரிய அறிதல் வைத்திருக்கிறேன், உன்னை பற்றி நான் பெரிய முன்குறித்தல் வைத்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்படி ஆகாரத்தை போற வேலையெல்லாம் உற்று, நான் உன்னுடைய சாராள் வழியாகவே குழந்தை பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறேனே, நீ அயோக்கியமான தனத்தை செய்திருக்கிறாயே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் அதுக்கு தான் சொல்றாரு அவன் செஞ்ச தப்புக்கு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்? ஆகாரிடம் போனது தவறு. இவனை முன்குறித்த தேவன், இவன் சந்ததி பெருக வேண்டும் என்று நினைத்த தேவன், இது போன்ற காரியம் இவன் சந்ததியார் செய்யக்கூடாது. இவனை போல இப்ப இவன் ஆகார்கிட்ட போய் இந்த குழந்தையை பெற்றுட்டானே, சாராள்கிட்ட போய் குழந்தை பெறல, மலடி ஆயிட்டான்னு நினைச்சிட்டு, அப்போ இவனுடைய சந்ததியார் இவனை போல இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. இவனுடைய சந்ததியார் யாரும்
தன்னால், தன் ஆண்குறியால், தன்னுடைய ஆண்குறியின் பலத்தால் குழந்தையை பெற்றிட முடியும் என்று சிந்திக்க கூடாது. குழந்தையை உருவாக்க முடியும் என்று, தன்னுடைய ஆண்குறியினாலே குழந்தையை பெற்றிட முடியும் என்று சிந்திக்க கூடாது. நீ அப்படி சிந்தித்துத்தான் ஆகாரோடு போய் குழந்தையை பெற்றுக் கொண்டாய். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததி எல்லாம் அப்படி சிந்தனை இருக்கக்கூடாது. உங்களுக்கு சுதந்திரம், உங்களுக்கு பிள்ளைகள், கற்பத்தின் கனி தேவனால தான் கிடைக்கிறது என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு தேவை. அந்த உணர்வை உணர வைக்கத்தான் நீ செய்த செயலுக்கு தண்டனையாகவும், வரக்கூடிய மக்களுக்கு, வரக்கூடிய உன்னுடைய சந்ததிக்கு அந்த தண்டனையினாலே எப்போதும் நன்மை, எப்போதும் அவர்களுக்கு புரியும்படியாகவும், அவர்களும் உண்மையும் உத்தமமாய் இருக்கத்தக்கதாகவும் இப்படி ஒரு உடன்படிக்கையை உன்னோடு நான் ஏற்படுத்துகிறேன் என்ற எண்ணத்தில் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவன் செயலுக்கு தண்டனையாய் விருத்த சேதனம், அந்த விருத்த சேதனம் அவனுடைய சந்ததி முழுவதுக்கும் தொடர்கிறது. அந்த தண்டனையாலே எப்போதும் நன்மையும் உண்டு. நம்முடைய தேவன் எப்பொழுது தண்டனை கொடுத்தாலும் சரி, அந்த தண்டனைக்குரிய பரிகாரத்தோடு தான் சொல்லுவார். அந்த தண்டனைக்கு பரிகாரத்தை கொடுத்து அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் சொல்லி அவர் செய்வார். தாவீது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே செய்த தப்புக்கு தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனைக்கு பரிகாரம் கொடுக்கிறார். பரிகாரத்தினாலே அந்த தண்டனையிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். அதற்கு பிறகு அவனுடைய ராஜ்யம் நல்லபடியாய் இருக்கிறது. அதே போல ஆபிரகாம் செய்த செயலுக்கு தண்டனையாய் விருத்த சேதனம், இந்த தண்டனையால் எப்போதும் நன்மையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று, என்னென்ன நன்மை? ஒன்று, சுகாதாரத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது இந்த விருத்த சேதனம். எய்ட்ஸ் போன்ற நோயெல்லாம் அதிகமாய் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இரண்டாவது, அவனுடைய சந்ததி ஆரோக்கியமாய் பரிசுத்தமாய் இருக்கும். உலகத்து மக்களை விட வித்தியாசமாய் இருக்கும் அவனுடைய சந்ததி. மூணாவது, 8ஆம் நாளில் மித்ரியன் என்ற ஒரு திரவம் சுரக்கிறதுனாலே அங்கே விருத்த சேதனம் பண்ணினால் அந்த காயம் சீக்கிரத்திலே ஆறிவிடும். ஆகவே 8ஆம் நாளில் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆக எப்பொழுது உடலுறவு கொண்டாலும் சரி, குழந்தை பிறப்பை பற்றி எப்பொழுது நீ நினைத்தாலும் சரி, தேவனால் தான் சந்ததி என்ற உணர்வோடு தான் நீ உன்னுடைய ஆண்குறியை உபயோகிக்க வேண்டும், உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய உணர்வை, பெரிய சிந்தனையை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த அடிப்படையிலே விருத்த சேதனம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வந்தது. இது மோசேயுடைய காலத்திலே நியாயப்பிரமாணத்திலையும் அது சட்டமாக்கப்பட்டது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் தானே, அவர்களும் உத்தமனாய் இருக்கணும் அல்லவா? ஆகவே மோசே காலத்தில் இதை அவர் சட்டமாக்கினார். ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 9 முதல் 12 வசனங்கள் இருக்கின்றன. ரோமர் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். 9 முதல் 12. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை அவன் பெற்றான். ஆக ஆபிரகாமின் உடன்படிக்கையை விசுவாசித்து இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் செய்திருந்தால் அப்பொழுதே அவர்கள் எல்லாரும் நீதிமான்களாய் இருப்பார்கள். சிறு குழந்தைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வருமா?
கேள்வி அதுதான். விருத்த சேதனம் பண்ணது போல குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு இது கேள்வி. ஆபிரகாமின் உடன்படிக்கையை விசுவாசித்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செய்திருந்தால் அப்போதே அவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் தான். இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தின்படி அப்படி என்றால் சிறு குழந்தைகளுக்கு விசுவாசம் வருமா? அதனால்தான் ஆவியிலே இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லேவியர் 26ஆம் அதிகாரம் 41, 42 இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிறார். நுனித்தோலை அல்ல, இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாண காலத்திலேயே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது இருதயத்திலே விருத்த சேதனம். இருதயம் என்றால் ஆவியாகிய இருதயம். ஆவியிலே புது சிருஷ்டியாக வேண்டும், ஆவியிலே ரட்சிக்கப்பட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 பேதுரு 1:23 இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31, 33 மாத்திரம் வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இருதயத்திலே வசனம் போகிறது, ஆவியிலே வசனம் போகிறது. ஆவியிலே வசனம் போனால் அவன் ஆவியிலே விருத்த சேதனம் அடைகிறான். இதுதான் இருதய விருத்த சேதனம் என்பது. அப்படியானால் குழந்தை விருத்த சேதனம் வேறு, இருதய விருத்த சேதனம் வேறு. இந்த காரியம் நம்மவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும். குழந்தை விருத்த சேதனம் என்பது ஆபிரகாம் போல தவறு செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு விருத்த சேதனம். இரண்டாவது சுகாதாரத்துக்கு அடுத்தது. மூணாவது ஆரோக்கியம் உள்ள சந்ததி வர வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது. அது மாம்சீக இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. இருதய விருத்த சேதனம் என்பது அதுதான் ரட்சிப்பு, விசுவாசம், பாவ மன்னிப்பு நிச்சயம், நீதிமானாகுதல், ஆவியிலே மறுபிறப்பு, ஆவியிலே விருத்த சேதனம், முழுக்கு ஞானஸ்நானம், இப்படி பல காரியங்கள் அதிலே வருகின்றன. இதைத்தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, நுனித்தோலை வெட்டுகிற விருத்த சேதனத்தினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். ஆவியிலே மறுபடியும் பிறந்து விட்டால் ஆவியாகிய இருதயத்திலே மறுபடியும் தேவனால் செய்யப்பட்ட, நாம் ஆசாரியின் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய சபையிலே விருத்த சேதனம் இல்லை. எனவே 8ஆம் நாள் விருத்த சேதனம் தான் குழந்தை ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறது தவறாய் போகிறது. இருதய விருத்த சேதனம் தான் தேவை என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய குழந்தைகளை கிறிஸ்தவன் என்று எப்படி பதிவிடுவது, ரெக்கார்ட் பண்றது எப்படி? இந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மாம்சீக இஸ்ரேலர்கள் என்பதற்கு அடையாளமாய் அவர்களை ஆக்குவதற்காக விருத்த சேதனம் அன்றைக்கு பண்ணப்பட்டது. மாம்சீக இஸ்ரேலர்கள் என்பதற்கு அடையாளமாய் ஆக்குவதற்கு விருத்த சேதனம் அன்றைக்கு பண்ணப்பட்டது. இன்றைக்கு நாமும் அப்படியே மாம்சீக கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நமக்கும் ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறார் ஆண்டவர். மாம்சீக கிறிஸ்தவர்கள் அந்த பிள்ளைகள் என்பதற்காக பிரதிஷ்டை பண்ணத்தக்கதான ஒரு புதிய முறையை தேவன் வைத்திருக்கிறார்.
அதனால நாமும் அப்படியே மாம்சீக கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளமாய் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறோம், கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மாம்சீக கிறிஸ்தவனாகிறான் அவன், அரசாங்க ரெக்கார்டுகளில் பதிவிடுகிறோம். அதனால பிரச்சனையே இல்லை, ரெக்கார்டு பூர்வமா அரசாங்க ரெக்கார்டுகளில் பதிவிட முடிகிறது. மற்றபடி அந்த குழந்தை ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் இருதய விருத்த சேதனம் பெற்றால்தான் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவான். ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் இருதய விருத்த சேதனம் பெற்றால்தான் அவன் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவான். மற்றபடி சபையிலே சேர்த்து கொள்ளப்பட முடியாது. அப்போஸ்தலர் 2:47 அப்படித்தான் எழுதியிருக்கிறது. நான் இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். அந்த ஆதி கிறிஸ்தவ வட்டாரத்துல, ஆதி காலத்துல, ஆதி அப்போஸ்தலர் காலகட்டத்துல விருத்த சேதனம், மாம்சீக விருத்த சேதனம், இருதய விருத்த சேதனம், இதற்கெல்லாம் வித்தியாசம் தெரியாமலே, அந்த உண்மை புரியாமலே கிறிஸ்துவுக்குள் வந்த இஸ்ரவேல் மக்கள், கிறிஸ்துவுக்குள் வந்த யூதர்கள் விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தி கிறிஸ்தவ சபைக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கினார்கள். விருத்த சேதனம் பண்ணாதான் கிறிஸ்தவங்கிற மாதிரி மாம்ச விருத்த சேதனம். அப்பதான் கலாத்தியர் 6:15 பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புதிதாய் சிருஷ்டிக்கப்படுகிறதான் காரியம், ஆவியிலே மறுபடியும் பிறப்புதான் காரியம் என்று அவர் சொல்லிவிட்டார். அதனாலதான் கிறிஸ்தவ சபைகளிலே சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம் கிடையாது. இன்னொரு கேள்வி, தானியேல் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது பத்தியலா, கடைசி நாட்களில அறிவு பெருகி போகும்னு சொல்லி. அதனால இது பிசாசின் வழியிலே வரக்கூடிய அறிவா என்னன்னு தெரியல. இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது, ஒரு பெரிய கேள்வி. 1 கொரிந்தியர் 7:14 சொல்லுகிறார்கள். வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசமான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆக விசுவாச தகப்பன்மாருக்கு பிறந்து விட்டால் அந்த பிள்ளை பரிசுத்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. பிள்ளைகளே பரிசுத்தமாய் ஆகிவிட்டார்களே, அப்படி என்றால் இந்த பிள்ளைகளுக்கு ஞானசானம் கொடுக்கலாமே. ஞானசானம் கொடுத்து இந்த பிள்ளைகளை கிறிஸ்தவன் என்று சொல்லி சபையிலே இணைத்துக் கொள்ளலாமே. இது ஒரு கேள்வி. இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஞானசானம் கொடுக்காமலே அந்த பிள்ளை செத்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு பரலோகம் கிடைக்காதே. இப்படி ஒரு கேள்வி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கும் என்று 1 கொரிந்தியர் 7:14 சொல்லப்பட்டிருக்கு. பத்தியலா, இந்த பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தங்களே தெரியவில்லை. பரிசுத்தம் என்றால் 2 அர்த்தங்கள் உண்டு. செட் அபார்ட், ஹோலி. செட் அபார்ட் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட நிலை, ஹோலி என்று சொன்னால் தூய்மையான நிலை. இந்த குழந்தைகள் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிவிட்டாலே இந்த குழந்தைகள் உலகத்து குழந்தைகளை விட வித்தியாசமான குழந்தைகளாய் மாறுகின்றன. செட் அபார்ட், அதைத்தான் இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். இந்த குழந்தைகளுக்கென்று தேவதூதர்களும் பாதுகாப்புக்கென்று தேவன் கொடுக்கிறார். இதுவும் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக குழந்தைகள், பாவமறியா பச்சிளம் குழந்தைகள் அந்த குழந்தைகள் ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரும் வரை அவர்கள் மரித்தாலும் அவர்களுக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. பாவமே தெரியாத பச்சிளம் குழந்தைகளுக்கு பரலோகம் உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த குழந்தைகளை பற்றி சொல்லுகிறதை பாருங்கள். மத்தேயு 18:3 வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக பிள்ளைகளை போல ஆக வேண்டும். அப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் பரலோக ராஜ்யம் உண்டு. பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் அதனால பரலோகத்துக்கு போறது தடையாயிருமேன்னு சொல்லி குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மகா பெரிய வேத தவறு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 19:14 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசுவோ
சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. ஆக பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுடைய மனதை போல உள்ளவர்கள் வரக்கூடிய இடம். ஆக சிறு பிள்ளைகளுக்குரியது பரலோக ராஜ்யம். ஆக சிறு பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ரட்சிப்புக்குள் வந்து அதற்கு பின்தான் யாருமே சபையிலே சேர முடியும். ரட்சிப்புக்குள் வந்து அதற்கு பின்தான் யாருமே சபையிலே சேர முடியும். பிரதிஷ்டை பண்ணிய குழந்தை கர்த்தரின் பிள்ளை, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டோம். கர்த்தரின் பிள்ளை, கிறிஸ்துவின் பிள்ளை, அவன் கிறிஸ்தவன். எங்கும் இதை ரெக்கார்ட் பண்ணலாம், தவறே இல்லை. மாம்சப்படியான கிறிஸ்தவ பிள்ளையாய் இருக்கிறது. அது மாம்சப்படியான கிறிஸ்தவ பிள்ளையாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் பண்ணியதை போல தேவன் எப்பொழுதுமே விரும்புவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களைத்தான், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களைத்தான். எனவே பிரதிஷ்டை பண்ணி நம் பிள்ளைகளை கிறிஸ்தவர்கள் என்று உலகுக்கு சொல்லுவோம். பிள்ளைகள் வளர்ந்த பின் அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவோம். அதனாலே கிறிஸ்தவனுக்கு பிறந்த பிள்ளை கிறிஸ்தவனாய் ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாய் அந்த பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணினாலே போதும், கிறிஸ்தவர் என்று ரெக்கார்ட் பண்ணி விடலாம். கர்த்தர் பெரியவர். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. மிக தெளிவான ஒரு விளக்கம், மிக தெளிவான ஒரு காரியத்தை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலே அந்த பிள்ளை கிறிஸ்தவனாகாது. அந்த பிள்ளை பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும், கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கப்பட்டால் அது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்லே அது சேருகிறது என்று நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சில காரியங்கள் புரியாமல் கூட இருக்கலாம். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய லிஸ்ட்ல சேராது, மாம்ச பிரகாரமான கிறிஸ்தவர்களுடைய லிஸ்ட்லே சேரும். இருதய விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுகிற லிஸ்ட்ல சேரும். அது ஒரு சில கேள்விகளினாலே அதை உறுதிப்படுத்த போறோம். அதனாலதான் நான் முதல்ல அதை ஒரு லீடா கொடுத்தேன். அதனால சரி, இப்போ பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் சந்தேகங்களை கமெண்டின் மூலம் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதற்கு ஆசிரியர் அவர்கள் பதில் கொடுப்பார். சத்யதாஸ் அவர்கள் கமெண்ட்டுகளை நமக்கு சொல்லுவார்கள், அவருடைய கேள்விகளை சொல்லுவார்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். கேள்வி ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. சோ கேள்வி குரல் நான் பேசுறது ஏதாவது எக்கோ அடிக்குதா யாருக்காச்சும்? இல்ல, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. வெரி குட். ஸோ கேள்வி குரல் முதல் கேள்வி கேட்டிருக்கிறாரு. தண்டனை என்பது பொல்லாங்கு, இதில் நன்மை என்பதே கிடையாது. இதில் நன்மை இருக்கு என்று சொல்வது அநியாயம் இல்லையா? இது பொல்லாங்கு என்று சொல்வதை விட இதை கொஞ்சம் மாத்தி கூட கேட்கலாம். தண்டனை என்று சொன்னா ஒருவன் செய்த தப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. இது ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, விருத்த சேதன நுனித்தோலை வெட்ட சொல்லிட்டாரு, அது ஒரு தண்டனை போல நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இதுல போய் நன்மை இருக்கு, எய்ட்ஸ் வராது, சுத்தத்துக்கு சுகாதார பிரமாணம், இப்படி சொல்றீங்களே, எப்படி இது அநியாயம் இல்லையா? அப்படி போல தெரிகிறது இந்த கேள்வி. அங்கிள் பதில் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன், இருக்கிறதை சொல்லுகிறேன். இதை அநியாயம் என்றால் நான் என்ன சொல்லுகிறது? இது தண்டனை தான், அவன் செஞ்ச தப்புதான், உத்தமனாய் இரு என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறார். இது போல வேதத்துல நிறைய தண்டனைகள் கொடுத்தார். நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், தாவீதுக்கு கொடுத்தார் என்று சொல்லி. அவர் எப்பொழுது தண்டனை கொடுத்தாலும் சரி, அதற்கு ஒரு பரிகாரத்தை வைத்து தண்டனை கொடுப்பார். அந்த பரிகாரத்தை செஞ்சிட்டா தண்டனை நன்மைக்கு ஏதுவாய் முடியும். பரிகாரத்தை செய்யாவிட்டால் அது நன்மைக்கு ஏதுவாய் முடியாது. அதுபோல ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்தான், அது அவனுக்கு நன்மைக்கு ஏதுவாய் இன்றைக்கு தேதி வரைக்கும் அவங்களுடைய சந்ததிக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் குழந்தை பிறக்க வேண்டும், சந்ததி பிறக்க வேண்டும் என்று அவர்கள் போய் உடலுறவு கொள்ள போகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் திங்கிங் வரும், ஆபிரகாம் இப்படி தப்பு செஞ்சான், நம்ம அந்த மாதிரி அல்ல, இந்த சந்ததி எனக்கு பிறக்க பிள்ளை என்னால் அல்ல, என் பலத்தால் அல்ல, என்னுடைய ஆண் குறியால் அல்ல, இது தேவன் கொடுக்கிற புத்திர பாக்கியம். அந்த விசுவாசத்தோடு உடலுறவு கொள்வான். அப்படி என்றால் தேவன் நாமம் மையப்படும்.
அதனால நன்மையான காரியங்கள் இதிலே உண்டு. வேற உலக பிரகாரமான விஞ்ஞான ரீதியான நன்மையான காரியங்களும் உண்டு என்று நான் சொன்னேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே ரைட் அங்கிள். ஸோ இப்போ வந்து ஓகே, அடுத்தது கேள்வி கேட்கட்டும். ஸோ இப்போ எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இதுல. பொதுவா விருத்த சேதனமும் குழந்தையை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிற இந்த காரியமும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே தேவன் சட்டமாய் சேர்த்திருக்கிறார். இப்ப ஆபிரகாம் முதற்கொண்டு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. அது காலாகாலமாக இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள். கிறிஸ்தவ சபைக்கு இப்போ பவுல் சொல்லிவிட்டார் வேண்டாம் என்று. இப்போ அந்த ஆனாலும் அது நியாயப்பிரமாண சட்டத்துக்குள்ளே இருந்திருக்கிறது. விருத்த சேதனம், ஒப்பு கொடுத்தல், இது எல்லாமே. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண காலத்துல பிறந்தார். அதனால அவரை ஒப்பு கொடுத்தார்கள், விருத்த சேதனம் பண்ணினார்கள். இப்போ நம்ம கிறிஸ்தவ சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். கிறிஸ்தவ சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லைன்னு பவுல் சொல்லிட்டாரு. அடுத்தது இந்த ஒப்பு கொடுக்கிற விஷயம். ஒப்பு கொடுக்கிற விஷயம், பிரதிஷ்டை என்ற ஒரு காரியம் நாம் ஏன் செய்ய வேண்டும்? இப்போ நீங்க உலகத்துல போய் ஒருத்தனை ரெக்கார்டு பிரகாரம் போய் ஒரு குழந்தைக்கு கிறிஸ்தவன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்றதுக்காக வேண்டியதை கொடுத்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரெக்கார்ட் பண்றது போறதான் இப்போதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடிப்படையாத கேள்வி அங்க ரிவர்ஸ்ல வரும். இதுக்காக அது கொடுத்தாருன்றதை விட அதை கொடுத்தாரா என்பதே வேதத்துல ஆதி அப்போஸ்தலர்கள் எங்கேயாச்சும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்களா? இதை ஒரு வழிமுறையாக இயேசுவோ அல்லது சீஷர்களோ கொடுத்தார்களா? அது யோசிக்கணும். ரெண்டாவது, குழந்தைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பரலவும் போயிட போறது. அதுக்கு பிரதிஷ்டை பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரைக்கும் அது அதனுடைய குழந்தைக்கு எந்த ஒரு காரியம் கிடையாது, பரலவும் போயிட போறது. அப்ப இந்த பிரதிஷ்டைன்ற ஒரு சட்டத்திட்டம் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது? ஒரு இன்சிடென்ட் சொல்லுவீங்க, இயேசு வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்னு சொல்லி. அது நியாயப்பிரமாணத்துக்குள்ளதானே அவர் இருந்தாரு, அதனால அவர் செய்யப்பட்டார். இப்போ நம்ம கிறிஸ்தவ சபைக்கு எந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும்? இது கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஒரு காரியம் நமக்கு தெரியணும். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட, அது ஆதியிலிருந்தே வந்த மாரல் லாஸ் எல்லாம் ஸ்டில் எக்ஸிஸ்ட், இன்றும் இருக்கிறது. வழிமுறைகள் இயேசுவோடு முடிந்து விட்டது, பரவாயில்ல, ஓடிடுச்சு. ஆனால் பொய் சொல்லாதே, திருடாதே, பெற்றோருக்கு கீழ்ப்படி, அப்பதான் உனக்கு நீடித்தாயில் கிடைக்கும், இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிலையில இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயத்தை. இப்போ நியாயப்பிரமாண காலத்துல இயேசுவுக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணினார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் தேவாலயத்துல. உண்மை. ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் பலி செலுத்தி ஒப்பு கொடுத்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 23, 24 வசனங்களை எல்லாம் வாசித்தால் அப்படித்தான் இருக்கிறது. லேவியர் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இப்படி எல்லாம் இருக்கு. ஆக பலி செலுத்திதான் அவர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். இங்கே நம்ம பலி செலுத்த தேவையில்லை, இங்க ஒன்னும் தேவையில்லை. கர்த்தருக்கென்று குழந்தையை கொடுத்து விட்டால் போதும். ஏனென்றால் இந்த பிள்ளைகளுக்கென்று தேவதூதர்கள் அப்பொழுதுதான் கிடைக்கும் நமக்கு. இந்த தேவதூதர்கள் கிடைத்து விட்டால் போதும், பாதுகாப்பு உண்டு குழந்தைக்கு. அதனாலதான் குழந்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். ஆக கர்த்தரிடத்துல குழந்தையை கொடுத்துடணும். அந்த பேசிக்கல தான் இப்ப நம்ம செய்யறோம். அப்படி நம்ம செய்யறது மாம்ச பிரகாரமான கிறிஸ்தவ பிள்ளை என்பது ரெக்கார்ட் ஆகிறது நம்முடைய சபையில. இன்னாளுக்கும் இன்னாருக்கும் பிறந்த பிள்ளைன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்டை கவர்மெண்ட்ல கொடுக்கும் பொழுது there is no objection at all. அதனாலே தான் நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் ஒழிய, மற்றபடி அப்படி செய்யாமல் போனால் கவர்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல நீ பொய்யா சொல்ற, இப்படி பல ஆட்கள் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. அதனால் தான் சொல்லுகிறேன் நான். ஓகே ஓகே, நல்லது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேள்வி போவோம். பிரதர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஒரு கேள்விக்கு போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இந்த நம்ம குருவியார் கேள்விக்குரல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவருக்கு ஒரு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடலாம், ஒரு சின்ன பதில் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். எல்லா தண்டனையும் தீமையா இருக்காது என்பதை அவருக்கு சொல்ல வேண்டும். அதுல உதாரணத்திற்கு ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை, நெற்றி வேள்வை நிலத்தில் விழ நீ உழைப்பாய் சம்பாதிப்பாய் என்று சொன்னது அது தீமை அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான தண்டனை. அதே போல ஏவாளுக்கு கொடுத்த தண்டனையில உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று சொல்லப்பட்ட தண்டனை அது தீமையான தண்டனை அல்ல, அதெல்லாம் நன்மையான தண்டனை. ஆக எல்லா தண்டனையும் தீமையான தண்டனை அல்ல, நன்மையான தண்டனைகளும் உண்டு என்பதை பிரதருக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். கேள்விக்கு போக அட்மின் அவர்கள் சொன்ன தண்டனைகள் எல்லாமே தேவன் கொடுத்த தண்டனையை ஒழிய ஆதாமும் ஏவாளும் சம்பாதித்து கொண்ட தண்டனை அல்ல. அந்த தண்டனை எல்லாம் கொடுத்தவர் அவரே கொடுத்தார், அவரே எடுப்பார். அவ்வளவுதான். தண்டனைகளே 3 விதம் என்று நான் சென்ற வாரத்திலே செய்தி கொடுத்திருக்கிறேன். 3 விதமான தண்டனைகளுக்கு அதுல இது ஒரு வகையான தண்டனை. இன்றைக்கு நான் சொன்ன தண்டனை நாம் செய்த பாவத்தினாலே நாமே தேடிக்கொண்ட தண்டனை. இது தேவன் கொடுக்கிற தண்டனை. இந்த தண்டனையில்தான் நன்மையாய் முடிவதற்கு நாம் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தப்புயா நான் செஞ்சே தப்புன்னு மன்னிப்பு கேட்டுவிட்டால், அவர் சொன்ன பரிகாரத்தை செய்து விட்டால் அந்த தண்டனை நன்மையாய் முடியும், அந்த தண்டனை நடக்காது. இது நம்மால் உருவாகிற தண்டனை. அதனால அந்த தண்டனை எடுத்துக்கூடாது. இல்ல, அந்த தண்டனை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த தண்டனையும் அவர்களால் ஏற்பட்டது தானே, தேவனே வாலண்டியரா போய் கொடுக்கல. அவர்களால் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று சொன்னால் அவர் சிலுவையிலே மரித்த பிற்பாடு அந்த தண்டனை எல்லாம் மாறிவிட வேண்டும் அல்லவா? ஏன் அது மாறவில்லை? இது அவரே விருத்த சேதனம் கொடுத்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு. ஆனா விருத்த சேதனம் கிறிஸ்தவ சபை வந்தவுடனே மாறிவிட்டது. ஆனால் அந்த தண்டனை வருகையில் தான் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த தண்டனை வேற. இங்கே கொடுத்திருக்கிற, நான் அடிக்கடி சொல்லுவேன், சாமுவேல் 2 சாமுவேல் 24 கொடுக்கப்பட்ட தண்டனை வேற. நன்றி. ஸ்தோத்திரம். பிரதர் ஜாஷுவா ஓபத் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆரோக்கியத்திற்காக பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணலாமா? அது சரியா தவறா பாஸ்டர் என்று கேட்டிருக்கிறார். பண்ணலாம், விரும்பினால் பண்ணலாம். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறதே காரியம், புது சிருஷ்டியே காரியம். அதனால விருத்த சேதனம் பண்றதை பத்தி தப்பே இல்லை. பட் இட் இஸ் நாட் எ லா. அது பண்ணினாதான் இந்த குழந்தை பரலோகத்துக்கு போகும்னு அல்ல, அது பண்ணினாதான் கிறிஸ்தவ பிள்ளைன்னு அல்ல. ஆமென். செய்யலாம், தப்பே இல்லை. பெரியார்களும் செய்யலாம், யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி அங்கிள். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னொரு சப் கொஸ்டின் இதுல, இது வந்து ஒரு மித்தாவோ இருக்குது. இது ஒன்றும் தேவனுக்கு விரோதமான அந்த கருத்து கிடையாது. பட் இந்த ஒரு பாரம்பரியமான ஒரு கருத்து எப்பவுமே இருந்துகிட்டே வருது. என்னன்னா, தேவ தூதர்கள் எப்போ ஒரு குழந்தைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார்களோ அப்பொழுதுதான் தேவ தூதர்கள், அவர்களுக்கென்று தேவ தூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற அந்த காரியம் எந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் சொல்லுகிறோம்? பொதுவாகவே இந்த காரியம் இருந்து வருது. இது ஒரு தவறான காரியம் என்று சொல்லிவிட முடியாது. பட் எந்த அடிப்படையில அது சொல்லப்படுகிறது? அவர் குழந்தையை கூப்பிட்டு குழந்தைகளை போல இருங்கப்பான்னு சொன்னாரு. எல்லா குழந்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளது. ஆனால் இதுல ஒரு தேவதூதர் அசைன் பண்ணப்படுகிறான் என்கிற அந்த கருத்து ஏன் சொல்லப்படுகிறது, எந்த அடிப்படையில சொல்லப்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கூடுதல் தகவல் நல்லா இருக்கும். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், உங்களுடைய கேள்விகள், இது சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகளை
நீங்கள் கேட்டால் நிச்சயமாக நாம சம்பந்தமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். கிறிஸ்தவனின் பிள்ளை கிறிஸ்தவனாகுமா என்ற அடிப்படையில இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் சாம் கலைவாணன் ஏதாச்சும் கேள்வி வச்சிருந்தால் கேட்கலாம். ஐயா, இப்போ கிறிஸ்தவர்களின் குழந்தை ரட்சிக்கப்பட வேண்டுமா? அப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அது எப்போது? அந்த குழந்தை நன்மை தீமை அறியத்தக்க அந்த காலகட்டத்துக்கு வரும் பொழுதுதான். இல்ல, முதல்ல ரட்சிக்கப்பட வேண்டுமான்றதுக்கு முதல்ல நீங்க அது சொல்லிடுங்க. கண்டிப்பா ரட்சிக்கப்படணும். பரலோகம் என்பது இண்டிவிஜுவாலிட்டி, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உரிய சுதந்திரம். அது பரலோகம் என்பது. அப்பா பரலோகத்துக்கு போவாருங்கிறதுனால மகன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அவனவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி. அவனவன் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். அது எப்போது வர வேண்டும்? அவனுக்கு ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு நிலை வரும் பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் உணர்ந்து அவன் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். கரெக்ட். இப்போ ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க நன்மை தீமை அறியும் வயசு ஒரு சிலருக்கு 18 வயசுல வருது, ஒரு சிலருக்கு 20 வயசுல வருது, ஒரு சிலருக்கு 15 வயதிலே வருகிறது. ஒரு சில பிள்ளைகளுக்கு 7 வயதிலே 8 வயதிலே கூட வந்து விடுகிறது. அதுக்கு உதாரணமாய் நான் ஒரே ஒரு நபரை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆக்சுவலா எனக்கு பேர் தெரியல. மீடியாவில் பேஸ்புக்ல தொடர்ந்து ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறுவன் பிரசங்கம் பண்ணுகிறான். ஒரு சிறுவன் இயேசுவை பற்றி நிறைய காரியங்களை சொல்லுகிறான், நிறைய வேதத்தை பற்றி பேசுகிறான். அப்படி என்றால் அந்த சிறுவனுக்கு அந்த நன்மை தீமை அறிகிற வயசு, அந்த கருத்து வேத கருத்துக்களை சொல்லும் அளவுக்கு அறிவு இருக்கிறது, நன்மை தீமை அறிந்திருக்கிறான். இப்போ அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான் என்று நாம் சொல்லலாமா, அல்லது ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? அந்த பையனுக்கு அந்த பையனுடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதான் நிலை. அந்த பையன் பிரசங்கமே பண்றான். பிரசங்கம் எல்லாரும் பண்றான். 6 வயசு பையன் கூட அண்ணாதுரை மாதிரி பேசுறான். இல்ல அண்ணாதுரை மாதிரி பேசுறதுக்கும் வேதத்தை பற்றி பேசுவதற்கும் ரட்சிப்பின் அனுபவத்தையே சொல்லும் பொழுது, அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுகிறத பத்தி தப்பு இல்ல. அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமாய் நன்மை தீமையை அறிந்து விட்டானா? பாவம் புண்ணியம் என்பதை புரிந்து விட்டானா? உலக பிரகாரமான நன்மை தீமை மாத்திரம் சொல்றீங்களா? இந்த கருத்தை நம்ம ரொம்ப வளர்க்க வேண்டாம். ரொம்ப சுருக்கமா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பொதுவாகவே சிறு பிள்ளைகள், குழந்தைகள், ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவருடைய பிள்ளைகளை அவர்கள் வசனத்துக்கு ஏற்றவாறு பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறோம். அப்படி வளரும் பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கிறார்கள், ஊழியக்காரர்களை பார்க்கிறார்கள். அப்படியாக வசனத்தை பேச வேண்டும் என்ற ஒரு நல்ல எந்த உள்ள பிள்ளைகளும் இருக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 14 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன். 14 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு 13 வயசுலயே பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்துல எனக்கு வந்து ரட்சிப்புனா யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஞானஸ்தானம்னா யாரும் சொல்லிக் கொடுக்கல. 13 வயசுலயே பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பார்த்து பைபிள் நல்லா படிச்சுட்டு போய் மத்தியானம் பிரசங்கம் பண்ற வேலை தான் எனக்கு ஸ்கூல்ல. 13 வயசு ஆச்சு, 14 வயசு ஆச்சு, 15 வயசு கிட்டத்தட்ட 1999 ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போ வரைக்குமே ஞானஸ்தானத்தை போய் எடுங்கன்னு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. நான் பிரசங்கத்தை பார்த்துட்டு சிரிக்கிறேன். ஒவ்வொரு சில சபைகள் சிஎஸ்சி சர்ச்சுக்கு போவேன், சில ஆவிக்குறை பந்த சர்ச்சுக்குள்ளேயும் போய் அங்க போய் பிரசங்கம் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது எல்லாம் ஆகாவும் சந்தோஷப்பட்டாங்களே ஒழிய எனக்கு நீ ஞானஸ்தானம் எடுத்தியாப்பா ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்கல. அப்போதான் ரெவரண்ட் டாக்டர் சேவிரையா வந்து அந்த ஒரு 15 வயசு ஆகும்பொழுது நீ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தியாயா முதல் கேள்வி. அப்போ நான் இல்ல அங்கிள், நான் எடுக்கணும், அதை முதல்ல போய் செய்யா அப்படின்னாரு. நீ ரட்சிக்கப்பட்டியா, போய் ஞானஸ்தானம் எடு அப்படின்னு சொன்ன உடனே தான் போய் ஞானஸ்தானமே எடுக்கிறேன்னா. அதனால சிறு பிள்ளைகள் எந்துவாய் பேசுவதை நாம் வைத்துக்கொண்டு அவர்கள் உள்ளத்திலே மனம் திரும்பி இருக்கிறார்களா, என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். அதனால்தான் வேதம் சொல்வது திட்டம் தெளிவாக, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் பரலோகத்துக்கு எலிஜிபிள் ஆயிடுவான். அப்ப விசுவாசம் பிறக்கணும்னா அவனுக்கு மனம் திரும்புதெல்லாம் என்னன்னு தெரியும், பாவம்னா என்னன்னு தெரியணும், அதுல இருந்து நான் மனம் திரும்பிட்டேன்னு அறிக்கை இடணும்,
அப்ப அந்த இல்ல அறிவு அதான் வராத வரைக்கும் பிரசங்கம் என்ன பண்ணிக்கலாம். அதனால அவன் இல்ல நான் ரட்சிக்கப்பட்டான்னு நான் பிரசங்கம் பண்றதை வச்சு இந்த கேள்வி எழுப்பல. பிரசங்கம் பண்றதை வச்சு இந்த கேள்வி எழுப்பல. நானே கேட்கிறேன்னா, பிரசங்கம் பண்ணுகிற அளவுக்கு அறிவு இருக்கிறது, தேவனை பற்றிய அறிவு இருக்கிறது. தேவன் என்றால் யார், இவர் என்ன செய்திருக்கிறார், இவர் எனக்காக மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த அறிவு தான் விசுவாசத்திற்கான அடிப்படை அறிவு. அதாவது ரட்சிக்கப்படுவதற்கான அடிப்படை விசுவாசத்திற்கான அடிப்படை அறிவு அது. ஆக இப்படி ஒரு அடிப்படை அறிவு இருந்தாலே, அடிப்படை விசுவாசம் இருந்தாலே, சிறு பையனா இருந்தால் கூட ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவன் தகுதியான நபரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த உணர்வு அவனுக்கு வந்து விட்டால், நான் அங்கேயும் ஆட் பண்றேன், அந்த உணர்வு அவனுக்கு வந்து விட்டால், அந்த எண்ணம், நான் மனம் திரும்பிட்டேன், எனக்கு இது பாவம் தெரியுது என்ற அந்த நிலை அவனுக்கு தெரிந்து விட்டால், சின்ன வயசுலயே, அவ்வளவு சின்ன வயசுல தெரியறதுக்கான வாய்ப்புகள் 99.9% கிடையாது. மேபி நீங்க சொல்ற பாயிண்ட் 1ல அதீத ஞானம் உருவாயிருச்சு அவனுக்கு சொன்னா, அவன் நிலையை பொறுத்து அவனுக்கு கண்டிப்பா இருக்கலாம். அதுதான் என்னுடைய கேள்வி. அப்படிப்பட்ட பையன் கேட்கறான், கொடுத்துடலாமா? கொடுத்தரலாம், தப்பு இல்ல. அவனை செக் பண்ணிட்டு கொடுங்க. சரி, செக் பண்ணிட்டு அந்த பாஸ் கொடுத்துறாருன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. இப்ப பாத்துட்டு இருக்கிறேன்னா, என்னையா சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறியே அப்படின்றேன். அவன் சின்ன பையன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. சின்ன பையன் இல்லைன்னு அந்த பாஸ் ப்ரூவ் பண்ணணும். பாஸ்டர் ப்ரூவ் பண்ணணுமா அல்லது அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா? அந்த பாஸ்டர் தானே கேக்குறாங்க கேள்வி, பையனை கேட்கல. எந்த பாஸ்டருக்கும் யார் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை அந்த பாஸ்டரால் உறுதிப்படுத்த முடியாது. கேட்கிற நபரை வைத்துதான். இல்ல, அவனுடைய வயது, அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய பதில், இதை வைத்தே இவன் ரட்சிப்புக்குள்ள வந்தானா வரலையான்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் கேக்குறேன், அந்த பையனை கேட்கணுமான்னு கேக்குறேன். அந்த பையன் பதில் சொல்லணுமான்னு கேக்குறேன். அவரு கேட்கணும், அவரை கேட்கணுங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். யார் ஒருவரை ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது உடனே கொடுக்க கூடாது. அவனுடைய நிலை என்ன என்பதை பாஸ்டர் தான் அதற்கு ஜவாப்தாரியா நின்று, ஐயா நீ ரட்சிக்கப்பட்டியா, ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா, சுவிசேஷம் என்றால் என்ன தெரியுமா, இந்த சத்தியமே தெரியாதனாலதான் இப்படி எல்லாம் கேள்விகள் கிளம்புது. அவனுக்கு அந்த காரியத்தை செய்யறோம் அப்படின்னா, அந்த பாஸ்டருக்கு யார் கேள்வி கேட்டாலும் அந்த பாஸ்டர் நின்னு பதில் சொல்லுவாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்ப அந்த பாஸ்டர் நின்னு அந்த பாஸ்டருடைய பதிலை கொண்டு எந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். இப்போ இதை சாதகமாய் வைத்துக்கொண்டு ஒரு பாஸ்டர் என்ன சொல்றாரு, என்னை நீங்கள் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். நான் கொடுத்த குழந்தைகள் எல்லாருமே நன்மை தீமை அறியும் வயசு வந்தவர்கள், அவர்களுக்கு எல்லாமே தெரியும். 10 வயது குழந்தையா இருந்தாலும் சரி, 8 வயது குழந்தையா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ நியாயப்படுத்துறாரு. அப்ப அந்த நியாயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? நீங்க எடுத்துக்காதீங்க, தேவனுடைய பார்வைக்கு போகுது அது. கர்த்தர் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, உண்மையா பொய்யான்னு சொல்லி. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம எப்பவுமே அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க நிலை வந்தால்தான் கொடுக்கணுங்கிற சத்தியத்தையே சொல்லிட்டு போவோம். அவனுக்கு நன்மை தீமை வந்துருச்சியா, இந்த மாதிரி 10 பேருக்கு கொடுத்துட்டேன் நானு சொன்னார்னா அது சரியா தப்பா என்பதை பற்றி தேவன் முடிவெடுத்து விடுவார். அவருடைய நியாய தீர்ப்பிலே வெளிவரும் அது. நன்றி நன்றி. ஒரு வசனம் இந்த சிறு பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார்களா என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால சிறியவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பரமபிதாவையும் அடிக்கடி தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் இதை விட ஸ்ட்ராங்கான வசனங்கள் எதுவும் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனா என்னுடைய கேள்விக்கு இந்த வசனம் நமக்கு தெரியும், என்னுடைய கேள்வி அது கிடையாது. ஆனா இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா,
அது பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது இவனுக்கு அவர் அசைன் பண்ணப்படுகிறார் அப்படின்ற அந்த கருத்துக்கு தான் நமக்கு ஆதாரம் நான் கேட்டது. நம்ம இன்னும் தியானம் பண்ணலாம், நமக்கு கிடைச்சால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு. பிரதிஷ்டை பண்ணாத்தானே நம்ம தேவனுடைய குடும்பத்துல சேர்ற மாதிரி அர்த்தமாகுது. இப்ப பிரதிஷ்டை பண்ணாத இந்து குழந்தைகள், ஒருவேளை இந்து குழந்தைகளா இருக்கிறாங்க, பிரதிஷ்டையே பண்ணல, நன்மை தீமை அறியத்தக்க வயது வரல, அப்படிப்பட்டவர்களும் பரலோகத்துக்கு போகக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. நம்ம டாபிக்கே கிறிஸ்தவனின் பிள்ளை கிறிஸ்தவனா, அதான் டாபிக்கு. அப்போ கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. நம்ம இந்து பிள்ளைகளை பத்தி எல்லாம் பேசல, இப்போ அது ஜெனரல் டாபிக், அது பேசலாம். இது கிறிஸ்தவ பிள்ளைகள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அது கர்த்தருடைய அந்த குடும்பத்துல சேருது, மாம்சீக குடும்பத்துல சேருது. ஆவிக்குரிய குடும்பம் அல்ல, மாம்சீக குடும்பத்துல சேருது. மாம்சீக குடும்பத்துல சேர்ந்தால் மாம்சீக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு. மாம்சீக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவதூதருடைய உதவியால் தான் நடக்கிறது. அதே போல மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கும் தேவதூதர்கள் மூலமாய்த்தான் நடக்கும். அப்ஜெக்ஷனே கிடையாது எல்லாம். ஆனாலே அந்த பிள்ளைகளுக்கும் உண்டு. இதுக்கு தேவதூதர்கள் மூலமாய் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி ஏராளமான வசனங்கள் இருக்கு. அதே தான் அவர்கள் நம்ம மாம்ச குடும்பத்தில் சேர்ந்துட்டாங்களே, முடிஞ்சு போச்சு. ஆவிக்குரிய குடும்பத்தில் இணைகிறது தான் ரட்சிப்பு, அது வேற. இப்போ நமக்கு எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சங்கீதம் 91:11, சங்கீதம் 34:7, சங்கீதம் 18:3, சங்கீதம் 19:14, இப்படி பல வசனங்களை வாசித்தால் தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். நமக்குன்னா உலக பிரகாரமான காரியத்துக்கு உதவி செய்யறாங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உதவி செய்கிறார்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ உலக பிரகாரமான இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே இந்த பிள்ளைகளை சேர்த்தாதான் அவங்களுக்கும் உதவி செய்வாங்க. உலக பிரகாரமான கிறிஸ்தவ குடும்பத்துல சேராத வரைக்கும் எப்படி நம்ம உலக பிரகாரமான கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? ஆக உலக பிரகாரம் கிறிஸ்தவனாய் சேர்த்துக்கிறோம் அந்த குழந்தைய. பிரதிஷ்டை என்றால் ஒப்பு கொடுத்தல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை. இது பழைய ஏற்பாட்டுல இருந்து வந்துதான் நம்ம செய்யறோம்னு அல்ல. இது புதிய ஏற்பாட்டில நாமே இதை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ஆதி அப்போஸ்தல காலத்திலே குழந்தைகளுக்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணாங்களா? கேள்வி இது கேட்டீங்க, ரைட், பரவாயில்லை. ஆதி அப்போஸ்தல காலத்துல கல்யாணம் முடிச்சாங்களா? எங்கேயாச்சும் கல்யாணம் முடிச்சதாக இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளும் இப்போ கல்யாணமே முடிக்க வேண்டாமா? அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரல அப்போல்லாம். ஆதி அப்போஸ்தல காலத்துல மெச்சூரிட்டி குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள்லாம் வயசு கொண்டுட்டாங்க, ஜெபம் பண்ண போனாரா பாஸ்டர்? தெரியாது, அதெல்லாம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு உருவாகல. இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறதுனால நம்ம வேத வசனத்துக்கு பாதகம் இல்லாமல் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு, நம்ம பிள்ளைகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டால் மாம்சிய குடும்பத்தில் இணைந்து விடுகிறது. அது மாம்சிய குடும்பத்தில் இணைந்து விட்டால் தேவதூதருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. பட் திருமணம்ன்றது ஆதியாகமத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தும் ஆதி அப்போஸ்தல காலத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன் நான். அதான் இப்போ திருமணம் என்பது ஆதியாகமத்துல இருந்தே நடந்து வருகிறதுனால ஆதி அப்போஸ்தல காலத்துல இல்லையே அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு சொல்றேன். ஆதி அப்போஸ்தல காலத்துல இல்ல. அதே போல குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறது, அதே போல குழந்தைகளை பிரதிஷ்டை பண்றதும் ஆதியிலிருந்தே இருக்கிறது. உன்னுடைய முதற் பேர் அனைத்தும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், ஆதியிலிருந்தே இருக்கிறது. முதற் பேர் எல்லாம் கொடுக்கணும், கொண்டு போய் தேவனிட்ட கொடுக்கணும். ஆதியிலிருந்து நியாயப்பிரமாணம் வராதுக்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது. அப்போ இப்போ இன்னைக்கு தேதியில நாம 2 நாளைக்கு முன்னால சிரேஷ்ட புத்திரபாகம் சேஷ்ட புத்திரபாகம் பார்த்தோமே, எல்லாருமே முதற் பேராகிவிட்டோம். எல்லாருக்குமே சேஷ்ட புத்திரபாகம் வந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்தானே ஆகணும். நியாயப்பிரமாணத்தை இணைக்க வேண்டாம், ஆதியிலிருந்தே இருக்கிறது, பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்விக்கு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம், டைம் ஆயிடுச்சு. குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்கன்றாரு, வேதம் சொல்லுகிறது, ரைட்டு. சிறு பிள்ளைகளுக்கு வசன உபதேசம் மாத்திரம் பண்ணலாமா? நன்மை தீமை அறிந்த பின்பு தானே அதையும் நம்ம செய்ய சொல்ல ஆரம்பிக்கணும். வசனமா அவங்களுக்கு
அவங்க அறிவுக்கு புரியறது மாத்திரம் சொல்லணும். பொய் சொல்லாத, திருடாத, இப்படி நம்ம அவங்க அறிவுக்கு ஏற்றபடியான வசனத்தை தான் சொல்லணும். நம்ம பாட்டுக்கு அக்கினி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளு, ஆவியின் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். சிறுவர் ஊழியத்துல குழந்தை ஞானஸ்தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்றாரு அவரு. குழந்தை ஞானஸ்தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல இருக்குதா வசனம்னு கேட்பாரு அவரு. அடுத்த கேள்வி. அப்படியெல்லாம் அல்ல. யார் ஞானஸ்தானம் எடுக்கலான்னு வேதத்துல இருக்குது. அந்த குவாலிட்டி உள்ள ஆளு ஞானஸ்தானம் எடுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சில சபைகளில் சிறு குழந்தைகள் மேடையில் தீர்க்க தரிசனம் உரைப்பது, அந்நிய பாஷை பேசுவது பற்றிய கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பிசாசுகளும் செய்யலாம், பிசாசுகளும் செய்யலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் அதை பிசாசுகளும் செய்யலாம்னு சொல்லி படால் அடிக்கிறத விட கொஞ்சம் அவருக்கு சாஃப்டா சொல்லணும்னா, இவைகள் எல்லாம் உண்மையான தீர்க்க தரிசனங்களா அல்லது தன்னுடைய உண்மை கூட சொல்லுவான். பிசாசு உண்மையை கூட சொல்லுவான், உண்மையை கூட சொல்லுவான். அதான் அவருடைய ஆர்வ கோளாறுல அல்லது ஒரு 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 அதீத ஆர்வத்துல போய் இப்படிப்பட்ட ஆட்கள் என்கரேஜ் பண்றதுனால இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம அப்படியே பார்த்து கொள்ள வேண்டியது. ரைட். பெரியவர்கள் உரைக்கிற தீர்க்க தரிசனத்தையே ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது, உண்மையா பொய்யா என்று. இதுல சிறுவர்கள் சொல்வதை நாம் அவ்வளவா எடுத்துக்கொள்வது சரியல்ல. ஐயா, நம்ம நேரம் சரின்னு சொல்றாங்க எல்லாரும். சிறுவர்கள் சொல்லுகிறது சரியாத்தான் இருக்குன்னு சொல்லி, அந்த சிறுவன் ரட்சிக்கப்பட்ட, இப்போ அட்மின் பாஸ்டர் சாம் கலவான சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட பையனா இருந்தால் ஒருவேளை அது நம் தேவனால் அந்த தீர்க்கதரிசனம் வரலாம். மற்றபடி ரட்சிக்கப்படாத பிள்ளைகள்கிட்ட இருந்து தீர்க்க தரிசனம் வருகிறது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா வேதத்துல? சின்ன பிள்ளைகள் ஏதாவது தீர்க்க தரிசனம் உரைத்தது போல அப்படி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? அதெல்லாம் இவங்க தான் கேத்தலிக்காரங்க தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது பேசினாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. வேதத்துல அப்படி இருக்கிறதா தெரியல. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் எடுத்துக்க வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி வந்திருக்கு. கேள்விக்குரல் திரும்பவும் கேட்டிருக்கிறார். சிறு வயதில் சிறுவர் வேதாகம் பள்ளிகள் சேர்ப்பது சரியா? நான் கிறிஸ்தவன், அதனால் வேத உபதேசத்தை என் பிள்ளைகளுக்கு திணிக்கலாமா? கண்டிப்பா திணிக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்மை போலவே வேதத்துல வளரணும். ஆனால அவங்க அறிவுக்கு ஏற்றபடி வேத வசனங்களை அவர்களுக்குள்ளே திணிக்க வேண்டும். இது நம்ம அந்த சிறுவர் பள்ளியிலே அவங்கள போய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லபடியா படிப்பார்கள். அதனால அதுலயும் கொண்டு போய் சேர்ந்து படிக்க வைக்கலாம், தப்பு இல்லை. இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்கிறாரு அவரு. ஏற்கனவே அவரு கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. அந்த கேள்வியை திரும்பவும் அவரு கேட்டிருக்கிறாரு. பொய் சொல்லாத, திருடாத, இது ஸ்கூல்லயே சொல்லி தராங்களே. நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தரணும், திருடாதுன்னு சொல்லி தரணும், மற்ற காரியங்கள் சொல்லி தரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஸ்கூல்லயே சொல்லி தராங்களே, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது மார்க்குக்காக அவன் படிச்சுட்டு வருவான். இங்கே நம்ம சர்ச்சில் சொல்லி கொடுக்கறது அவனுடைய உள்ளத்திலே அது எழுதப்படுகிறது. அது அப்படியே அதன்படியே செயல்பட ஆரம்பிக்கிறான். அதனால இங்கே சொல்றதுதான் ஸ்ட்ராங்கா நிற்கும். அடிஷனலா ஒரு கருத்து சொல்லலாம். பள்ளிகளில சொல்லிக் கொடுக்கக்கூடியது அல்லது வெளியில உள்ள மார்க்கத்துல சொல்லிக் கொடுக்கிறது சன்மார்க்கத்தின் அடிப்படையில. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் கிறிஸ்துவின் அடிப்படையிலே சிறு வயதுல இருந்து நாம் விதையை போட வேண்டும். இந்த சன்மார்க்கத்திலிருந்து வந்தது அல்ல, இது நன்மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவின் மார்க்கத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நன்றி ஐயா, நன்றி. கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு நம்முடைய கருத்துக்களை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கேள்வி வந்தாலும் நிப்பாட்டுங்க அதை கொஞ்சம். வாசகருடைய பார்வையாளர்களுடைய கேள்வியை ஐயா, இப்போ அதாவது கிறிஸ்தவ வட்டாரத்துல பரவலாக பிரதிஷ்டையையும் ஞானஸ்தானத்தையும் ஒன்றாக இணைத்து குழப்பிக் கொள்ளுகிறார்கள். பிரதிஷ்டையே ஞானஸ்தானம் போல சில இடங்களில் சித்தரித்து காட்டப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. தவறு.
அப்படி அவர்கள் சித்தரிக்க கூடாது. குழந்தை ஞானஸ்தானம் வேறு, பிரதிஷ்டை வேறு. நன்றி நன்றி. அதே போல அதை தொடர்ந்து இன்னொரு சின்ன கேள்விதான் அது. விருத்த சேதனத்தையும் ஞானஸ்தானத்தையும் ஒன்றிணைத்து போதிக்கப்படுகிறது. விருத்த சேதனம் தான் அந்த காலத்திலே ஞானஸ்தானம் என்று போதிக்கப்படுகிறது. அது சரியா? அதற்கு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். அதுல கேள்வியோட கரெக்ஷனு, மாம்ச விருத்த சேதனத்தையும் தண்ணீர் ஞானஸ்தானத்தையும் ஒப்பிடுகிறார்கள். அப்படி கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கேள்வி. மாம்ச விருத்த சேதனம் 8ஆம் நாளிலே பண்ணுகிறார்கள் இஸ்ரேல் மக்கள். தண்ணீர் ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவன் நன்மை தீமை அறிந்த பிறகு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இது ரெண்டையும் எப்படி ஒன்னா சேர்க்க முடியும்? ஞானம் உள்ளவர்கள் சிந்திப்பார்கள். நிறைய தடவை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, பிரசங்கங்கள்ல சொல்லியிருக்கிறீங்க, விருத்த சேதனம் என்பது இருதய விருத்த சேதனத்துக்கு ஆதாரமாக, ரட்சிப்புக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது தான் விருத்த சேதனம். அதனால இருதய விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. ஆக அது ஞானஸ்தானத்தை குறிக்காது. அது ரட்சிப்பை, ஆவி ரட்சிக்கப்படுவதை, மனம் திரும்புவதை தான் குறிக்கும் என்று பல இடங்களிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி ஒரு பெரிய விளக்கம் கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். பரவாயில்லையா? ரட்சிப்பினுடைய கடைசி ஸ்டேஜ் தான் முழுக்க ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்டவனை அப்படியே அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கடைசி ஸ்டேஜ் ஞானஸ்தானம், தண்ணி முழுக்க ஞானஸ்தானம். அது அதற்கு அடையாளமாய், ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாய் உலகத்திற்கு காட்டும்படியாய் நடக்கிறது. அவ்வளவுதான். அதனால எல்லாமே ரட்சிப்பு என்ற அந்த ரவுண்டுக்குள்ளதான் நிக்குது எல்லாமே. இருதய விருத்த சேதனம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆவியிலே புது சிருஷ்டியாய் மாறுகிறது. சாம் கலைவனுக்கு மற்றவங்களுக்கும் ஒரு அடிஷனல் தகவல். இப்போ நமக்கு நம்முடைய போதகராக இருக்கட்டும், நமக்கா இருக்கட்டும், பல வெளிச்சங்கள் ஒவ்வொரு நாளும் புது புது வெளிச்சங்களா என்ஹான்ஸ் பண்ணிட்டே போறோம். ஸோ அந்த வகையில நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னா, மாம்ச விருத்த சேதனம் பிறந்த குழந்தைக்கே பண்ணிடுறான். ரட்சிப்பின் வாசனையே அவனுக்கு தெரியல, மாம்சீக பிரகாரமா இஸ்ரேல் சந்ததியில சேர்க்கணுன்றதுக்கான அடையாளமா போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் இருதய விருத்த சேதனம் அடையணும்ன்றதுதான் அந்த சீக்வன்ஸ். பட் கிறிஸ்தவ சபைக்கான சீக்வன்ஸ் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தண்ணி ஞானஸ்தானம். அதனால அதையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு காரியம் இருக்கிறது. நிச்சயமா அதை நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு அடையாளமா கொடுக்கக்கூடிய தண்ணி ஞானஸ்தானத்தையும், அவன் மாம்ச பிரகாரமாய் இஸ்ரவேலுக்குள்ள நுழையக்கூடிய விருத்த சேதனத்தையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியல, கூடாது. நன்றி பாஸ்டர், நன்றி நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிச்சிடலாம். நன்றி நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருந்து பொறுத்திருந்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கேட்டறிந்து, இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் திரும்பவும் நீங்கள் ரெஃபரன்ஸ் செய்து அதை உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லா காரியமும் ஆராய வேண்டியது, ஆராயத்தக்கது. தொடர்ந்து நம்ம ஆராய்வோம். தொடர்ந்து பல தலைப்புகளிலே பல கருத்து அடங்கிய செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து நம்ம ஃபாலோ செய்து டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற அந்த பேஜிலே நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் இந்த செய்தி முடிந்தவுடனே இந்த செய்தியானது டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற பேஜிலே திரும்பவும் இந்த செய்தியை போய் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். இது அல்லாமல் டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற யூடியூப் இணையதளத்திலே இந்த செய்திகள் எல்லாம் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கேயும் சென்று பார்க்கலாம். தொடர்ந்து ஆசிரியரின் ஆராய்ச்சி புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். இதுல சொல்லப்படுகிற செய்தி அல்லாமல் பல செய்திகள் ஆராய்ச்சி புத்தகங்கள்ல இருக்கிறது. நிறைய கருத்துக்கள் அடங்கிய செய்திகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறது. தொடர்ந்து அதை வாங்கி வாசியுங்கள். ஆசிரியரின் மாதாந்திர பத்திரிகை விசுவாச முழக்கம் என்ற மாதாந்திர பத்திரிகையும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்கள் விலாசத்தை கீழே தெரிகிற அந்த நம்பர்லே உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். நம்முடைய சத்தியத்திலே பயணிக்கலாம். பரலோகத்திலே நிச்சயமா நம்ம எல்லோரும் சந்திக்க போகிறோம். நன்றி. இன்றைக்கு அதுக்கு முன்பதாக சாம் கலைவன் ஜெபித்து முடிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு கர்த்தாவே, நிச்சயமாக நாங்கள் கர்த்தாவே எதிர்பார்த்த காரியம் எங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு என்ன தேவையோ தேவன் தாமே உங்களுடைய தீர்மானத்தின்படி அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம்.
நிச்சயமாக கர்த்தாவே இது போன்ற பல செய்திகள் மூலமாக ஆசிரியர் எங்களுக்கு தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை எங்களுக்கு வழங்கி வருகிறார். வேதத்தின் அடிப்படையிலே, வசனத்தின் அடிப்படையிலே அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை எங்களுக்கு கொடுத்து வருகிறார். இன்னும் அநேக தகவல்கள் கொடுக்க தேவன் அவரை அபிஷேகித்து ஆசீர்வதித்து பிரத்யேகப்படுத்தி தனிமைப்படுத்தி தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசிரியரை ஆசீர்வதித்து அப்பா நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவரோடு இருக்கும் கர்த்தாவே பாஸ்டருக்கு, கர்த்தாவே சத்யதாஸ் பாஸ்டருக்கு அவரையும் ஆசீர்வதித்து அவரையும் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியில் அநேகர் கலந்து கொள்ள தேவன் வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டு நல்ல பிதா. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. மீண்டும் நாளைய தினத்திலே இதே நேரத்திலே சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. அற்புதரே, அதிசயரே, உம்மை பாடுவே.